ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி அண்ட் மாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ லாலிபாப். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உருளைக்கிழங்குனா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்குல வைட்டமின் சி, நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் இருக்குங்க. சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய உணவுங்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் அதை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பொட்டேட்டோ லாலிபாப் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 4, பெரிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு சிறிதளவு, கொத்தமல்லி இலை, மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பிரெட் க்ரம்ஸ் 1/2 கப், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் தோல் உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. வேகும்போது ரொம்ப கொலன்னு வேக விட்டுறாதீங்க, எண்ணெய் ரொம்ப இழுக்கும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லித்தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு பார்த்துட்டு நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருங்க. இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருங்க. நம்ம வச்சுருக்க மாவை நல்லா சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக வேணாலும் பண்ணிக்கலாம், ஓவல் ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாங்க. அடுத்தது அந்த உருண்டையை எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இனி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் லாலிபாப் ரெடி. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிக்கணுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
டேஸ்ட்டான பொட்டேட்டோ லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உணவால் அன்பை பகிர்வோம்.